இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு ஆவிக்குரிய வளர்ச்சி. வசனம் 2 பேதுரு 3:18. கிருபையிலும் நாம் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள். பாருங்கள், தேவனுடைய கிருபையிலும் நம்முடைய கர்த்தராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவோடு உள்ள நெருக்கமான உறவிலும் நாம் வளர்ந்து கொண்டு இருக்கும்படியாக இந்த வசனம் வலியுறுத்துகிறதா இருக்கிறது. பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வாழ்வில் பயன்படுத்தும் போது, நடக்கும்போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர ஆரம்பிக்கிறவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், இந்த வேலைகளில் நம்ம சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை நாம் அனுதினமும் கற்றுக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா? வேதம் வாசிக்கிறப்போ அவர் நம்மளோட பேசுகிற தேவனாக இருக்கிறார். அதை நம்ம பேசுகிற அந்த வார்த்தையை நம்ம அப்படியே விட்டு விடாதபடி அதன்படி நடக்க அவர்கிட்ட கேட்கணும். பாருங்களேன், ஆண்டவரே, இந்த வார்த்தையை எங்களோட பேசியிருக்கீங்க, இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கையை மாறணும், நான் மாறணும் அப்படின்னு சொல்லி நம்மளை விட்டு கொடுக்கும்போது அனுதினமும் நம்ம விட்டு கொடுக்கணும். ஏன்னா அனுதினமும் நாம் சந்திக்கிற சவால்கள் புதுசாக இருக்கும். பாருங்கள், ஒரே மாதிரியாக இருக்கிறது கிடையாது நம்ம வாழ்க்கையில். அப்போது நம்ம எப்படி அனுதினமும் நம்ம 3 வேளை உட்கொள்கிறோமோ, அதே போல் தேவனுடைய வார்த்தையை நம்ம அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும்படி, அதில் நடக்கும்படி, அதன்படி விட்டு கொடுக்கும்படி தேவன் விரும்புகிறார். பாருங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தில் அனுதினமும் மன்னாவை பெற்றுக்கொண்டார்கள். பாருங்கள், அவர் கொடுத்த ஒரு மன்னாவை ஒரு 4 நாள் 5 நாளைக்கு இல்லை, அனுதினமும் புதிய ஒரு ஆகாரம் அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு வந்தது. பாருங்கள், அதே போல் தான் இன்றைக்கு தேவன் அனுதினமும் நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறாரு. வார்த்தையில் பேசுகிறாரு, சபைகளை பேசுகிறாரு இல்லையா? அநேக யூடியூப் மெசேஜ் நம்ம கேட்குறோம், அதில் பேசுகிறாரு. நம்ம தேவனே என்னோட பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்குறப்போ யார் மூலயமா நம்மளோட என்ன பண்ணுவார்? பேசுகிற தேவன். எல்லா நம்ம பிள்ளைங்க மூலயமா பேசுவார், கணவர் மனைவி மூலயமா பேசுவார். நம்ம சுற்றி இருக்கிறவங்க வைத்து தேவன் நம்மக்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணுகிற தேவனாக தான் இருக்கிறாரு. நம்ம உள்ளே இருக்கிற ஆவியான ஒரு சத்தத்தை கேட்கணுன்னா அவருடைய வார்த்தையில் நம்ம பலம்படும்படி தேவன் இந்த வேலையில் விரும்புகிறார். பாருங்கள், அவருடைய வார்த்தையை நம்ம கடைப்பிடிக்கும் பொழுது அவர் நம்மோட பேசுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ தான் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு பெறுகிறதா இருக்குது. இவை கடைப்பிடிக்காத பொழுது தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலமான ஆகாரத்தை அல்ல, பால் உண்ணுகிற குழந்தை போல் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், ஒரு பால் குடிக்கிற குழந்தைக்கு பலமான ஆகாரம் கொடுக்க முடியாது. ஏன்னா அது பால் மட்டும்தான் அது எதிர்பார்க்கும். பலமான ஆகாரம் கொடுத்தாலும் டைஜஸ்ட் ஆகாது, அது குழந்தை அது. ஆனால் தேவன் நம்மளை குழந்தை போல விரும்பல. அவர் நம்ம அனுதினமும் வளர்கிறோம். அதுதான் நம்ம எப்படி நம்ம சாப்பாடு சாப்பிட்றப்போ நம்ம வளர்ச்சி அடைகிறோம் இல்லையா? நம்ம சரீரத்தில் ஏதாவது பிரச்சனைனா அது ஹீல் ஆகுது. ஏன்னா அந்த உண்ணுகிற உணவு அப்படியாக நம்ம சரீரத்தை வேலை செய்யும் பொழுது ஆவிக்குரிய ஆவிக்குரிய வார்த்தை எப்படியாக நம்ம ஆவிக்குரிய மனிதனை பலப்படுத்தும்படி பரிசுத்த ஆவியான நம்மோட இடைப்படுகிறவராக இருக்கிறாரு. நம்ம எப்படி இந்த சரீரத்துக்கு ஆகாரத்தை உண்ணுகிறது போல ஆவிக்குரிய மனிதனுக்கும் ஆகாரம் தேவைப்படுகிறது, அனுதினமும் தேவைப்படுகிறது. அப்போ தான் தேவனுடைய வார்த்தையில் நம்ம பலப்பட முடியும், நடக்க முடியும். நம்ம நினைக்கிறோம் நம்ம படிச்சிட்டோம் அதனால் நம்ம அப்படி இல்லை. நம்ம நடக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட விட்டு கொடுக்கணும். நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது அதுக்காக நம்ம செபிக்கணும். ஆண்டவரே, நான் இந்த வார்த்தையின்படி நான் என் வாழ்க்கையை மாறணும், இந்த வார்த்தையின்படி எனக்கு நடக்கணும்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட உதவி கேட்கும் பொழுது தேவன் நமக்கு உதவுகிறார். எல்லாம் நம்மளுக்கு தெரிந்ததாகவே இல்லை. இந்த பூமியில் ஒரு நாளும் நம்ம கற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். பாருங்கள், நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் கூட நம்மளே நாமே என்ன பண்ணுறோம்? ஆராய்ந்து அறிகிறோம் இல்லையா? தாவீதுவாசன் சொல்கிறார், இருப்பாங்க, இரவில் தூங்கும்போது நான் பகலில் நடந்ததெல்லாம் என்ன பண்ணுறேன்? நினைவு கூறுகிறேன்னு சொல்கிறாரு. அதே போல் இன்றைய நாள் நம்ம தூங்குறப்ப கூட இந்த நாளை கர்த்தர் என்னோட என்ன பேசினார், நான் எப்படி இன்னைக்கு நடந்து கொண்டேன், தன்னைத்தானே ஆராய்ந்து அறிகிற அந்த உணர்வை நமக்குள்ள தேவன் வைத்திருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் விட்டு கொடுக்கணும். நம்ம கண்டினியூஸாக ஒரு சுவாபத்தில் நம்ம அடிமைக்களாக இருந்தால் கூட அதை நம்ம கேட்கணும். ஆண்டவரே, இதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க, சமாதானமாக வாழ எனக்கு தேவன் விரும்புகிறார். இருப்பாங்க நம்மக்கிட்ட நம்ம ஒவ்வொரு நாளும் சமாதானமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவர் கொடுத்த அந்த பூமியில் கொடுத்த எல்லா காரியங்களையும் அனுபவிக்கும்படி தான் அவருடைய ஆசை. பாருங்களேன், ஆனால் பிசாசானவன் நம்மளுக்கு சூழ்நிலைகளை பார்க்க வைக்கிறான், நம்ம பலவீனை பார்க்க வைக்கிறான், 4 பேர் என்ன சொல்கிறாங்க அதை கேட்டு அதை மனசோர்வு அடைய வைக்கிறான். இதுக்கு இடம் கொடுக்காதபடி ஆவிக்குரிய உண்ணாவை நம்ம ஆவிக்குரிய அந்த வார்த்தையை நம்ம உட்கொள்ளும் பொழுது தான் தேவன் நம்மோடு இடைப்படுகிறவராக இருக்கிறாரு. அந்த ஆவிக்குரிய மனிதனை வளர செய்கிறார். நம்மளுக்கே தெரியாது அது எப்படி வளர்கிறான்னு. ஆனால் தேவன் நம்மளுக்கு அனுதினமும் செய்கிற தேவனாக இருக்கிறார்.
பாருங்கள், நம்ம கடந்த காலங்கள் நிலைகள் எப்படியா இருக்கட்டும், பிசாசு இப்படி தான் ஒவ்வொரு நாளும் நம்ம குற்ற உணர்வுகளை பண்ணுவான். பாங்க, நீ இப்படி இருந்த, நீ அப்படி இருந்த, நீ இதை பெற்றுக்கொள்ள முடியாது, இந்த வார்த்தையை நீ நீ இன்னைக்கு இதை செய்யலை, அதை செய்யலை, என்னென்னவோ சொல்லுவான் பாருங்கள். ஆனால் எதுவுமே செவி கொடுக்காதீங்க. நம்ம என்னன்னா அவர் சொல்கிறாரு, கடந்த கால நிலை முக்கியம் இல்லை பாருங்கள், அவருடைய பூரண கிருபையால் நம்ம வளர செய்கிறாரு. அதுதான் நம்ம சுய நீதியோ நம்ம செய்கிறதுனால அவர் செய்கிறது கிடையாது. அவர் செய்து வைத்ததை நான் அவருடைய கிருபையினால் பெற்றுக்கொள்கிறேன். செபிப்போம். பரலோக தகப்பனே, உம்முடைய வார்த்தையின்படி நடக்கவும் வேதத்தை அனுதினமும் தியானிக்கவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களோட பேசுகிறீங்கப்பா. அந்த வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக, அதன்படி நடக்கும்படியாக உங்ககிட்ட நாங்கள் உதவி கேட்குறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துவீராக. உண்மை அறிகிற அறிவில் நாங்கள் நாள்தோறும் பெருக்கும்படியாக, எங்கள் உள்ளான மனிதன் ஆவிக்குரிய வளர்ச்சி அடையும்படியாக விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.